பக்திக்கு இழுக்கும் பெற்றோர்கள் வெர்சஸ் வர மறுக்கும் பிள்ளைகள் இந்த தலைப்புல பேசுற நினைச்சோம். சரியான போட்டி. அப்பதான் சிறந்தவங்க பக்தியில அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 பாயிண்ட் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சார் எங்கள் அம்மா வந்து எந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் இந்த சயனம் கேட்டுட்டு தான் செய்வாங்க. இப்போ நான் பள்ளியாக மாறேன், சத்தம் போட்டேன், அதை ஆரம்பிச்சது நல்லா முடியும். மறுபடியும் ஃபீலா இல்ல இது கவுலியா இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? எங்கள் அம்மா சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சாமியாக இறங்கி கீழே வந்து என்னை ஆள விட்றா சாமின்னு சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி ஒரு சாமி கும்பிடுவாங்க சார். அம்மன் கோவில் வாசலிலே பொங்கலும் வைப்போம், ஆடி மாதம் வருகையிலே கூழும் படைப்போம். அம்மன் கோவில் அதுக்கு சார் சாமி படம் டிவியில போடுவாங்க சார் பாட்டு, அதுக்கு திருப்பி போய் காட்டுவாங்க சார் ஆர்த்தி. என்ன சார் பண்றது? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சார் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிருவாங்க, டெய்லி எழுந்து வீடு க்ளீன் பண்ணும், ஃபுல்லா துடைக்கணும். ஒரு வகை நல்லது தானே, கிளீனா இருக்கு. கிளீன் பண்ணதுல டார்ச்சரா இருக்கா? நானும் எங்க அப்பா தூங்கிட்டு இருக்கோம்னா அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு சாமான உருட்டுறது, சமைக்கிறது. நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. சாமி சாப்பிடுறவங்க எதை மீன் பண்றாங்க? நெய்வேத்தியம் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே சாமி, இப்ப நம்ம எழுந்து குளிச்சு ரெடி ஆகுற மாதிரி சாமிக்கு குளிச்சுட்டு அவங்களை குன்றக்குடி ஊர் அழகா, குன்றாடும் வேல் அழகா, கொத்து மலர் தோப்புகள் அழகா எங்க. இப்ப நம்ம எழுந்து குளிச்சு ரெடி ஆகுற மாதிரி சாமிக்கு குளிச்சுட்டு அவங்கள குளிப்பாட்டிட்டு பூஜை பண்ணிட்டு அவங்கள அழகா அலங்காரம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். ஆனா பெத்த பிள்ளையும் புருஷனும் சாப்பிட்டாங்களா இல்லையான்ற கவலையே அவங்களுக்கு கிடையாது. 3 வேளை நீ சாப்பிடுறல, சாமி சாப்பிட்டாச்சுன்னு யாராவது கேட்பாங்களா? சாமி சாப்பிடுன்னு உனக்கு அக்கறை இருக்கான்னு கேட்பாங்க. டெய்லி எந்திரிச்சு போற எனக்கோ என் அப்பாக்கோ எழுந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டே அவங்களுக்கு வரவே இல்லை. அது அவங்க மறந்துட்டாங்க சார். என்ன கொடுமை சார் இது.